வெல்கம் பேக் அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகியிருக்க நம்ம கார்த்திகை தீபம் சீரியலுடைய ஒரு குட்டி அப்டேட் பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரியா அவங்க கல்யாண மண்டபத்தில் இருந்து ஒரு க்யூட்டான ஒரு பிக்சரை தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை தண்ணிங்க இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் நம்ம மைத்திலி அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்க டைமில் வந்துட்டு ஒரு ஒரு குட்டி பொண்ணு கூட சேர்ந்து அவங்க இந்த ஒரு க்யூட்டான ஒரு வீடியோவை சோஷியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க டான்ஸ் பண்ணி. ஸோ யாரெல்லாம் மைதிலியுடைய கேரக்டர் இந்த சீரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம மீனாட்சி அவங்க பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டான ரொம்பவே அழகாக இருக்காங்க. அந்த க்யூட் பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம அருண் அவங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட் டைமில் வந்துட்டு இந்த ஒரு பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஷூட்டில் இருக்கக்கூடியவங்க கூட. அதுக்கப்புறம் நம்ம தீபா சொல்லவே தேவையில்லை, ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்க மாதிரியான ஒரு பிக்சர் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பிக்சர் தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. அடுத்ததாக நம்ம கார்த்திக் ப்ரோ பற்றி சொல்லவே தேவையில்லை. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஃபேன்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க, பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் ரியா வந்து ஒரு ஹேட்டின் சிம்பிளாக வச்சுருக்க மாதிரியான ஒரு பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, ரியா தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம புதுசாக வந்திருக்க ஐஷு, அதுக்கப்புறம் நாச்சியார் அவங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் மண்டபத்தில் நின்றுட்டு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க, சூப்பரான ஒரு போஸ். அதில் தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி அபிராமியோட ஃப்ரெண்டாக வந்திருக்கவங்க. ஸோ ரொம்ப பிரபலமான ஒரு ஆக்டர். இப்போது சீரியலுக்குள்ளே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு சீரியல் வந்து ரொம்பவே விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. பட் எப்போ தான் வந்து கார்த்திக் தீபா கழுத்தில் தாலி கட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்காங்க எல்லாருமே. என்னங்க கல்யாணத்தையே இவ்வளோ நாளாக இழுத்துட்டு போயிட்டுருக்கீங்கன்னு செம்ம கான்லேயே இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.